அதெல்லாம் கும்ப லக்னமா ஒரு வேளை பிறந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். ரெண்டாவது மிதுன லக்னமா இருந்தாலும் சரி, துலாம் லக்னமா உங்க வீட்டுல ராசியாகவோ லக்னமாகவோ இந்த 3 லக்னங்கள்ல எது பிறந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு மாறுபட்ட திருமணம் நடக்கும். இல்ல பொண்ணுடைய வயசு 1 வயசு ஜாஸ்தி, 2 மாசம் ஜாஸ்தி, 1 மாசம் ஜாஸ்தி, பையனோட வயசு 1 மாசம் கம்மி, இந்த மாதிரி எந்த ஆர்டரோ அந்த ஆர்டர் ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இல்லைன்னா 2 பேரும் நல்லா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா உட்காந்து தாலி எடுத்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகலாம். இல்லைன்னா அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்க உட்காந்து பண்ணாம அவங்க அத்தை மாமா உட்காந்து பண்ற மாதிரி, அப்ப கோத்திரம் மாறி உட்கார்ற மாதிரி, இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாமே அந்த ராகுக்கான தத்துவத்தை அந்த டெஃபினேஷனை வந்து விளக்கும். இது எப்ப நடக்கும்னா மே மாசத்துக்கு அப்புறம் நடக்கும். அது வரைக்கும் ஜென்ம சனியில ஆல்ரெடி இவங்க வந்து 80% வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வாங்க ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா எதெல்லாம் தப்போ அந்த தப்பெல்லாம் பண்ண வைக்கும். மைண்டை வந்து கோக்குமா காக்கும். அதுவும் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துருக்குமா, சனி சந்திரனை கிடைக்கும் போது எது தப்புன்னு தெரியுதோ அது பண்ணவே தோணும். 100% பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஆல்ரெடி தே would have done. அதனால அவமானப்பட்டிருப்பாங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா சந்திரனை கிராசி கிராஸ் ஆகும்போது, சனி கிராஸ் ஆகும்போது யூ வுட் பி ப்ரோன் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அதுதானே ஒரு தப்பான விஷயத்த பண்ண வைக்கும். இப்ப லாஸ்ட் வக்கரமா சனி இருக்கா, எதெல்லாம் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் அடி வாங்கியிருப்பாங்க, பயங்கர அவமானப்பட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து மூத்தவங்களுக்காக செலவு பண்ணி